என்னது போன வாரம் பெண்களுக்கு அநீதி நடந்துருச்சு, பெண்களே நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டவனும், இந்த வாரம் பெண்களை கேவலப்படுத்தி அப்யூஸ் பண்ணுறவனும் ஒரே ஆளா? என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இந்த இஷ்யூனால ரீசண்டாக பெரிய அளவில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து, பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த பிக் பாஸ் 8 காணாமல் போயிடுச்சு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இஷ்யூ வேறு ஒரு கோணத்தில் வேறு ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப தப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இந்த இஷ்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஷோக்குள்ளேயும் இந்த விஜய் டிவி செட்டுக்குள்ளேயும் இவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு வீடியோ கிளிப்பும் நான் போடுறேன். நம்ம ஒருத்தங்களை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனம் சரியாக இருக்கணும். அந்த விமர்சனத்தில் போய் நம்ம நரியங்கா அது இதுன்னு அவங்களுக்கு ஒரு பட்ட பேரை வச்சு சொல்கிறது அது ஒரு விமர்சனமாக இருக்காது. ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒருத்தங்களை நம்ம விமர்சனம் செய்யும்போது அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணும். அவங்க மேலே நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது அவங்க அந்த கிரிட்டிசிசமை எடுத்துக்கக்கூடியதாக இருக்கணும். அவங்கள அப்யூஸ் பண்ணி அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ஆடியோவும் ஒன்று இருந்தது, அதையும் ஃபேக் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இருக்குல்ல, இதில் நேற்று நானே இவங்க பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க, நிறையா பேரோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மேலே வச்சுருந்த குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கி இது சோஷியல் மீடியாவில் வேறு ஒரு ரூபத்தை எடுத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அவங்க என்ன நம்ம பார்த்தோமோ அதை தான் நம்ம வைக்கக்கூடியதாக இருக்கணும். கற்பனை பண்ணி நம்மளாம் ஒன்று சொல்லக்கூடாது. முக்கியமாக இங்கே கமெண்ட்டில் போன வாரம் ஹேமா கமிட்டி அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட நடிகைகள், சக நடிகைகள் இவங்களெலாம் இந்த நடிகர்கள் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு எவ்வளோ துன்புறுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெண்களுக்காக இங்கே கொந்தளித்த அதே சில பேர் தான் இப்போது, அதில் சில பேர் தான் இப்போது பிரியங்காவை நீ வேற ஜாதி, நீ தமிழச்சி கிடையாது, நீ வேற மாநிலத்தை சேர்ந்தவ, நீ இங்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இந்த கமெண்ட்லாம் போட்டவங்ககிட்டே கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற, அங்கே உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் உங்கள் எல்லாரையுமே டாமினேட் பண்ணுறாரு. உங்களுக்கான விஷயத்தை எதையுமே கொடுக்காம அவங்க ஒரு அநியாயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவர் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணி ஏதோ ஒன்று ஒரு புரட்சியோ என்னவோ ஒன்று பண்ணி அவரை கீழே இறக்கிட்டீங்க. அவரை கீழே இறக்கி அந்த இடத்துல ஒரு பச்சை தமிழனை உட்கார வச்சுட்டீங்க. இப்போ அந்த பச்சை தமிழன் அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவரை விட அதிகமாக ஒரு விஷயம், இப்போ அந்த பச்சை தமிழன் அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர் இருக்கார்ல, அவரை விட டபுள் மடங்கு பண்ணும்போது என்னடா இதுக்கு அவரே பரவாயில்ல, இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது பச்சை தமிழ், அவன் பண்ணட்டும், அவன் பண்ணதை தாங்கிப்பேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, எவனாக இருந்தாலும் சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணுற, நீ பண்ணுறது தப்புன்னு தானே. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ அவன் ஜாதி, அது தேஷ்பாண்டே, அவங்க இந்த மொழியை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களே இல்லைன்னு என்ன வெண்ணைக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு சரி தப்பு அப்படிங்கிறத மட்டும்தானே நீ பேசணும். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களே உட்காந்து இன்றைக்கி பேசக்கூடியதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நிறையா இப்போ நீங்கள் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுலேயே பின்னாடி நிறையா தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் லாஸ் ஆகுறாங்க. இப்போ ஸ்ட்ரைக் அது இதுன்னு பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கார்ப்பரேட்டோட சேனல் நடக்கக்கூடிய ஒரு ஷோவில் 2 பேரோட சண்டையை இங்கே உட்காந்து அதுலேயும் முக்கியமாக எல்லாரும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இது எப்போவுமே இது நடந்துக்கிட்டே இருக்குங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது பிக் பாஸில் இருந்து, கிரிக்கெட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே இது நடக்கும். சினிமா முதற்கொண்டே ஒருத்தரை யாராவது ஒருத்தங்க அடித்தாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது, எல்லாரும் சேர்ந்து அப்யூஸ் பண்ணுறது, எல்லாரும் சேர்ந்து கேவலப்படுத்துறது. ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அதே தான் பிரியங்காவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிக் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு சப்போர்ட் இருக்கும், அவருக்கு எதிரான ஆட்களை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒன்று பயங்கரமாக வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்லாம் ரொம்ப கன்றாவியாக வைப்பாங்க. சில கன்றாவியான தம்ப்நெயில்லாம் நானே பார்க்குறேன். அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ஒரு பெண்ணை பார்த்து. இது மட்டும் இல்லாமல் சில மூத்த பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து இது மாதிரி பிரியங்கா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் உட்கார்ந்து இவங்க அவங்க வாய்ப்பு தேடி வர பெண்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம்
இந்த நிறுவனத்துக்கோ அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கோ சப்ளை பண்ணுறாங்க. சப்ளைங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்னு யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து மென்ஷன் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஷோவை நம்ம வந்து இவங்க டாமினேட் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுக்கல, வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க, நிறையா ஷோவில் வந்து மற்றவங்க வேலையை கூட சேர்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறோம். இந்த அளவுக்கு தான், இது பேசுகிற அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட உரிமை. அதை தாண்டி அவங்க யாரை வச்சுருக்காங்க, அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இத்தனைக்கும் அது எல்லாமே ஒரு யூகத்தில் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு, இப்படி நான் வந்து இங்கே கீழ் மாடியிலேருந்து மேல் மாடியில் இப்படி ஒரு சேனல் இருக்கும், மேல் மாடியில் ஒரு சேனல் இருக்கும், இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கலாம் உட்காந்து யூகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பட்றா நீங்கள் தான்டா ஹேமா கமிட்டி விஷயத்தில் வந்து பெண்கள்லாம் இப்படி பாதிக்கப்படுறாங்க, இவங்கெல்லாம் விடக்கூடாது, பெண்கள் நம்ம நாட்டு கண்கள்லாம் பேசுனீங்க. நான் சொல்கிறது இந்த மூத்த பத்திரிகையாளர்னு இவங்களையும் தான் சொல்கிறேன், கமெண்ட்டில் வந்து கக்கிக்கிட்டு இருக்க இந்த வன்மவாதிகளையும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ டோட்டலாக டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்குங்க இந்த டோட்டல் ஆடியன்ஸு, டோட்டலாக கமெண்ட் போடுறவங்க, டோட்டலாக இந்த வீடியோ பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே டபுள் ஸ்டாண்டர்டு. நேற்று என் வீடியோவை எடுத்து பாருங்கள், அதில் 2 விஷயம் நான் கிளியராக பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த ஷோவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இது வரம்பு மீறி அவங்கள நிறையங்கா அது இதுன்னு அவங்களுக்கு பட்ட பேரை வச்சு அப்யூஸ் பண்ணக்கூடாது. 2வது, ஒரு ஃபேக்கான ஒரு ஆடியோ வந்திருக்கு அப்படின்னா அது ஃபேக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு நம்ம பண்ணணும். நேற்று வீடியோலேயே நான் அது ஒரு ஃபேக்கான ஆடியோ, மணிமேகலையும் பிரியங்காவும் சண்டை போட்டது உண்மை கிடையாது அப்படிங்கிறத நேற்று வீடியோலேயே நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று வீடியோலேயே நான் ஃபுல்லாக வந்து வேணும்னே பிரியங்காவை அட்டாக் பண்ணுறது மட்டும் என்னோடய மோட்டிவ் கிடையாது. ஸோ அதுதான் இப்போவும் நான் சொல்கிறேன். பிரியங்கா அவங்க வந்து அந்த ஷோக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க, அதை நம்ம விமர்சனம் பண்ணோம், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், அதை கேள்வி கேட்டோம். ஆனால் இதை தாண்டி அவங்களோட பர்சனல், அவங்களோட ஜாதி, அவங்களோட மொழி, அவங்களோட இடம், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையான்னு நான் கேட்குறேன். கீழே வந்து கமெண்ட்டில் வந்து போடுறாங்க, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தி ஒரு தமிழச்சியை வந்து கேவலப்படுத்துறாங்க. இது தமிழச்சி கேவலப்படுத்தி வேறு யாராவது பண்ணிட்டா ஓகே இவ தமிழச்சி அதனால் இவ பண்ணிட்டா இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லியிருப்பீங்களா? யார் பண்ணாலும் தப்பு தானடா. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அப்புறம் ஏன்டா இந்த நொன்னையெல்லாம் கொண்டு வரீங்க இதுக்குள்ளே? இதுதான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சமயத்தில், அதாவது பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பயங்கர பரபரப்பாக இருக்கும். இந்த ஷோ எப்படிப்பட்ட ஷோ, இந்த ஷோ எந்த தீமில் இருக்க போது, இந்த வீடு எப்படி இருக்க போகுது, இது வந்து டபுள் ஹவுஸ் கான்செப்டா இல்லை சிங்கிள் ஹவுஸ் கான்செப்டா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஹிந்தி பிக் பாஸில் எப்படி இருந்ததே, மராத்தி பிக் பாஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்கச்சக்கமாக பேசும் பொருளாக இருக்கும். பிக் பாஸ் ஒரு 20 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ப்ரோமோவிலேருந்து எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் பிக் பாஸ் 8ஓட ப்ரோமோ வரும்போதும் இந்த மாதிரி கமலை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. ஆனால் அதை தாண்டி இந்த மணிமேகலை வேர்சஸ் பிரியங்கா இஷ்யூவில் காணாமே போயிடுச்சு விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய பிக் பாஸ் சீசன் 8. இப்போ அதை பற்றி யாருமே பேசலை. நீங்கள் அப்படியே சரி ஓகே பிக் பாஸை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு எதாவது தேடினா கூட இந்த பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை இஷ்யூவோ, பிரியங்காவை யாராவது இந்த பிக் பாஸில் சீசன் 5ல் பேசினதையோ இதை தான் வருது. ஸோ பிக் பாஸை பற்றி யாரும் பேசலை, யாரும் கண்டுக்கல. அதுவும் இன்னொரு பக்கம் இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதை வந்து வேணும்னே விஜய் டிவியை பிளான் பண்ணி இந்த ஷோவை வந்து பெருசாக இது பண்ணுறது, இதை வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றுறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு. அவங்க அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வன்மத்தோட இதுக்கு முன்னாடி 7 சீசனாக நடத்தின ஒரு கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை வந்து கேவலப்படுத்தி தான் அந்த ப்ரோமோவே விட்டுருந்தாங்க. அதுக்கு கர்மா ரிப்பீட் ஒன்று கொடுத்துருக்கு. என்னென்னா இவங்க ஒன்று பண்ணி அதுக்கு பேக் ஃபயர் ஆகி இன்றைக்கி பிக் பாஸை பற்றியே யாரும் பேசலை. அதுவும் முக்கியமாக பேச வேண்டிய நேரத்தில் யாருமே பேசலை. இது ஷோ வந்ததுக்கப்புறம் பேசுவாங்களா இல்லையான்னு தெரில. இப்போது பிக் பாஸை யாருமே கண்டுக்கல. இந்த மணிமேகலை வேர்சஸ் பிரியங்கா இஷ்யூவில் பிக் பாஸ் காணாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஒன்று தாங்க. பிரியங்கா அப்படிங்கிறவங்க ஒரு ஹோஸ்ட்டு, ஒரு ஷோவில் அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க, நிறைய பேரோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிறது நேற்று ஒரு விஷயமாக நம்ம பேசினோம். அதை தாண்டி அவங்கள இவ்வளோ இறங்கி அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன இடம்,
அவங்க வந்து இவங்கள வச்சுருந்தாங்களா அவங்கள வச்சுருந்தாங்களா, இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டோட சொந்தக்காரவங்களாக இருக்கவங்க வந்து என்ன சொன்னாங்க, அதில் இருக்கக்கூடிய குறைஷி வந்து என்ன சொன்னார், புகழ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக தம்ப்நெயில் வச்சு என்னென்னமோ போட்டு இவ்வளோ நெகட்டிவிட்டி தேவையில்லை, அவ்வளோதான். ஏன்னா இது ஒரு கார்ப்பரேட் ஷோ, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், இது அத்தியாவசியம் கிடையாது. இது என்னமோ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மண்ணெண்ணெயை பிரியங்கா வந்து நடுவில் தடுக்கலை, எங்கள் வீட்டில் வரக்கூடிய அரிசியோ சர்க்கரையோ பிரியங்கா வந்து தடுக்கலை. ஸோ ஆக்சுவலாக வெளியே இருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு ஷோவை பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குங்கும்போது அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கணும். உனக்கும் எனக்கும் அதுக்கு மேலே தகுதி கிடையாது பேசுகிறதுக்கு. ஸோ ஒரு சின்ன விஷயந்தான் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை மட்டும் வெறுங்க, அந்த பர்சனை வெறுக்காதீங்க அப்படிங்கிறது தான். அதாவது அந்த ஆக்ஷன் அவங்க ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அந்த ஆக்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும். அந்த நபரை நீங்கள் அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து மோசமாக விமர்சிக்கிறங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். இது தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே அவங்க தான் உலக உத்தமன்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. நீங்கள் கூட இந்த வீடியோவில் கீழே வந்து பாருங்களேன், அது பண்ணால் சரியா, இது பண்ணால் சரியா, அவன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த கமெண்ட் போட்டு முடித்தோடனே வீட்டில் வந்து தண்டல்காரங்க நிற்பான். அவன் வந்து ஒரு 2 வாரமாக தண்டல் கட்டாமல் இருப்பான். அவன் வந்து பிரியங்கா வந்து இப்படி பண்ணியிருக்கணும், ஏன்னா முதல்ல தண்டலை கட்டிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கள வந்து கேவலப்படுத்துறதுக்காக இல்லை. ஆக்சுவலாக இது அவ்வளோ சென்சிட்டிவான இஷ்யூ கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தங்களை இறங்கி ஒரு சாதாரண ஒரு ஷோவுக்காக இறங்கி அடித்து அவங்களோட பர்சனல் லைஃப் முதற்கொண்டு எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணுறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். மற்றபடி இது யாருக்கும் சப்போர்ட்டோ இல்லை யாருக்கும் எதிரியோ இந்த வீடியோவில் குறிப்பிட்டு நான் மணிமேகலை எங்கே அட்டாக் பண்ணுறது கூட என்னோட நோக்கம் கிடையாது. அப்படி எதுவுமே இந்த வீடியோவில் நான் பேசியிருக்க மாட்டேன். என்னோட ஒரே விஷயம், அது மணிமேகலையாக இருந்தாலும் பிரியங்காவாக இருந்தாலும் பர்சனலாக இறங்கி அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்டவங்க, அவங்க மோசமானவங்க, அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, நீ என்னடா மயிறு கேட்குறது அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.